வணக்கம். இன்றைக்கி நம்ம கருப்பு உளுந்து லட்டு பார்க்க போகிறோம். இவ்வளோ ஆர்டர் வந்திருக்கு, இது செய்கிறேன். இப்போ 1/2 கிலோ உளுந்து இது 2 கப்பு வருது. இதால் இப்போ இதை ஒரு கப்பாக நான் போட்டு வறுத்துக்கிறேன். முதல்ல இந்த ஒரு உளுந்தை வறுத்து எடுத்துக்கலாம். இதில் ஒரு 4 வெள்ளை உளுந்து நான் சேர்த்துருக்குறேன். நல்லா உளுந்து வாசனை வர்ற பக்குவத்துக்கு வறுக்கணும். இது எதுக்கு ஒரு வெள்ளை உளுந்து, நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வெள்ளை உளுந்து கலந்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வறுபட்டது தெரியும். இப்போ எனக்கு இதில் வாசனை வரும்போது கண்டுபிடிச்சிடுவேன். இப்போ இதை நல்லா செவக்க நல்லா வாசனை வர்ற பக்குவத்துக்கு வறுக்கணும். மிதமான சூட்டில் வச்சு, ஆனால் ரொம்ப தீ வச்சு வறுக்கக்கூடாது. நல்லா பக்குவமாக வறுக்கணும். இப்போ இந்த 2 முறையும் நான் 2 கப்பையும் வறுத்துட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 1 கப்பு உளுந்து நான் நல்லா வறுத்துட்டு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கேன். இதில் ஒரு 4 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு சுக்கு, இந்த பீஸையும் போட்டு வறுத்து இதில் வச்சுருக்கிறேன். அடுத்தது 2வது கப்பு அந்த 1/2 கிலோ கருப்பு உளுந்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்க்குறேன். ஒரு கால் கப்புக்கு அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொட்டுக்கடலையும் எள்ளையும் ஒரு லைட்டாக வெடிக்கிற அளவுக்கு வறுத்து இதில் சேர்த்துட்டேன். இது நல்லா ஆறணும். வேர்த்து தண்ணி வரக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா ஆறணும். அப்போ தான் நம்மளுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இதே கடாயில் ஒரு 1/4 கப் அளவுக்கு இட்லி அரிசி, பொன்னி இட்லி அரிசி, நல்லா பொரி அரிசி மாதிரி நல்லா வறுத்து போட்டோன்னா நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி, பொன்மணி அரிசி தான். இதை நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து இதையும் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரிசியும் வறுபட்டுருச்சு, நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதையும் நம்ம இதே பிளேட்டில் கொட்டி ஆற விடலாம். இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு நான் மிஷினில் கொடுத்து தான் அரைச்சிட்டு வர போகிறேன். என்னோடய மிக்சியில் இதை நான் அரைக்கலை. நான் மிஷின் பக்கத்துலேயே இருக்குது. அவங்க தான் இது மாதிரி கம்மி அளவெல்லாம் கொடுத்தா கூட எப்பப்போ ஆர்டர் வருதோ அப்பப்போ நான் போயிட்டு அவங்கக்கிட்டே அரைச்சின்னு வந்துடுவேன். இப்போ இது நல்லா ஆறட்டும். இதில் ஏலக்காய், சுக்கு போட்டிருக்கிறேன். பாருங்கள், இந்த மாவு அரைச்சின்னு வந்துட்டேன் மிஷினுக்கு போயிட்டு. இப்போ இதை நம்ம அகலமாக ஒரு தாம்பால் தட்டில் கொட்டிக்கலாம். இப்போ இதுக்கு 2 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவும் நாட்டு சர்க்கரையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த முந்திரியை பொரித்து எடுத்து இந்த மாவில் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான். நம்ம வெறும் உளுந்து வறுத்து நம்ம பவுட்ரு பண்ணி நம்ம வெல்லமோ நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு எல்லாமே போட்டு நம்ம பிடிச்சி வச்சுக்கணும். குழந்தைங்களுக்கு, அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப கொடுத்தோம்னா அந்த இடுப்பு வலி வராமல் இருக்கும். அந்த பீரியட் டைமில் கருப்பு உளுந்து களி, கஞ்சி அந்த மாதிரி எல்லாம் நம்ம கொடுக்கலாம். இப்போ இதை இந்த மாவில் சேர்த்துக்கலாம். நம்ம கருப்பு உளுந்து வறுத்து அரைச்சின்னு வந்த மாவில் இதை சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எல்லா இடத்துலையும் அந்த நெய் பரவுற மாதிரி நம்ம நல்லா பரவலாக பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம எதில் எடுத்தோமோ அந்த கப்பில் 1 கப் அளவுக்கு நல்லெண்ணெய், நல்லா செக்கில் ஆட்டின எண்ணெய் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து எடுத்துக்கிட்டு மாவில் கலந்து பிசைஞ்சிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இந்த இயற்கை இந்த நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டினது எங்கள் ஏரியாவில் இது தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதனால் இது வாங்கியிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் பிடிக்கலன்னா நெய் கூட நம்ம உருக்கி ஊற்றி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த பக்கம் நல்லா கலந்து கொடுத்துட்டு உருண்டைகளை நம்ம பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லெண்ணெய் நல்லா கலந்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு மாவு எந்த அளவுக்கு கையில் பிடிக்கணுமோ, உருண்டை எந்த அளவு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பிடிச்சி செஞ்சோன்னா நம்மளுக்கு கருப்பு உளுந்து லட்டு ரெடி. ஒரு ஆரோக்கியமான மில்லட் ரெசிபி இது பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு, எல்லாருக்குமே, வயசானவங்க எல்லாருமே இது மாதிரி செய்து வச்சுக்கிட்டா டெய்லி ஒரு உருண்டை இந்த மாதிரி எடுத்து நம்ம சாப்பிடும்போது கை கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு மூட்டு தேய்மானம் இதெல்லாமே இதில் சரியாயிடும். இப்போ இதை நம்ம இயற்கையாக நம்மளே வீட்டில் செஞ்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டு இந்த பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் கருப்பு உளுந்து லட்டு பிடிச்சி வச்சுருக்கிறேன். இதுலேயும் கொஞ்சம் பிடிச்சி வச்சுருக்கேன். ஒரு 3/4 கிலோ அளவுக்கு உளுந்து, பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்து வந்தது.
இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்ல ஹெல்த்தியாக சூப்பரான கருப்பு உளுந்து லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதுமாரி செஞ்சு வச்சுக்கிட்டா டெய்லி ஒன்று காலையிலே நைட்டில் சாயங்காலத்தில் 2 வேளை சாப்பிடும்போது கை கால் குடைச்சல் எலும்பு தேய்மானம் இந்த மாதிரியான விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.